இப்போ கருவேப்பிலையை இதில் கொட்டிக்கலாம் நம்ம. இப்போ கருவேப்பிலை கொட்டினதுமே இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அது மேலே ஊற்றி ஒரு கிண்டி டக்குன்னு எடுத்துக்கிட்டு நம்ம வந்து ஆஃபீஸ் போகிறோமா இல்லை ஸ்கூல் போகிற பிள்ளைங்களா ரெடி பண்ணி கொடுத்துடலாம். ஒரு 1.5 ஸ்பூன் போட்டால் போதும். சமையலோட ருசியை கூட்ட அம்மா சமையலோட மசாலா வாங்கி சமைச்சு பாருங்க. அதோட சுவையே தனியாக இருக்கும். நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். நம்மக்கிட்ட மசாலா, வத்தல், வடகம், ஊறுகாய், முறுக்கு மாவு, அதிர்ச மாவு, சீடை மாவு, இந்த மாதிரி எல்லா வகையான மாவு வகைகளும் நம்மக்கிட்ட கிடைக்கும். வணக்கம், நான் உங்கள் அம்மா வீட்டு சமையல் மீனாட்சி. இன்னைக்கு நம்ம சூப்பரான புளியோதரை ரெடிமேட் பொடி தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இது வந்து ரெடிமேட் பொடினா நம்ம வந்து சாதம் வடித்து அதில் அதாவது ஒரு அழாக்கு நீங்கள் சாதம் வடிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 1.5 ஸ்பூன் இந்த பொடியை மேலே போட்டுட்டு சாதத்தை வடித்து அது மேலே சூடோடு இந்த பொடியை போட்டு நல்லெண்ணெயோ இல்லை நெய்யோ இல்லை நார்மல் எண்ணெயோ அது மேலே ஊற்றி ஒரு கிண்டி டக்குன்னு எடுத்துக்கிட்டு நம்ம வந்து ஆஃபீஸ் போகிறோமா இல்லை ஸ்கூல் போகிற பிள்ளைங்களா ரெடி பண்ணி கொடுத்துடலாம். ஆல்ரெடி நம்ம வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா புளி வந்து கொதிக்க வச்சு அதில் போடுற பொடி வந்து ரெடியாக இருக்குது நம்மக்கிட்ட. இது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வேலையை முடிச்சுட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். இப்போ இருக்கிற அவசர காலத்துக்கு இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால இன்றைக்கி நான் அளவோடு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். நீங்கள் பாருங்கள். இப்போ இதில் நம்ம லைட்டாக வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு வந்து நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ உளுந்து வந்து 200 கிராம் எடுத்திருக்கேன். அதை வந்து போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா வந்து கலர் வரணும், ஆனால் தீயக்கூடாது. நம்ம வந்து ஒவ்வொரு பொடி பண்ணும் போதுமே கலர் வந்து நல்லா செவந்து வரணும், ஆனால் வந்து கருகக்கூடாது. இதில் ரொம்ப எண்ணெய் ஊற்றக்கூடாது. நம்ம லைட்டாக எண்ணெய் ஊற்றி இந்த கலர் வர வரைக்கும் நம்ம வந்து உளுந்தை வந்து வறுக்கணும். அதனால் நம்ம கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். பாதி உளுந்தாக இருக்கும் பாருங்கள், சிலது பாதி உளுந்தாக இருக்குது, அது மட்டும் கருகி போயிடுச்சு பாருங்கள். ஆனால் நீங்கள் உளுந்து வாங்கும் போது முழு உளுந்து வாங்கும் போது செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம லைட்டாக எண்ணெய் விட்டுட்டு இப்போ கடலைப்பருப்பை வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பும் நான் 200 கிராம் சேர்த்துருக்கேன். கடலைப்பருப்பும் நான் வறுத்து எடுத்துக்கிட்டேன். வேர்க்கெல்லாம் ஆல்ரெடி வறுத்து தோல் எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்து லைட்டாக ஒரு பெரட்டு மட்டும் பெரட்டிக்கலாம். எள்ளு வந்து வெறும் கடாயில் வறுத்து எடுத்துக்கலாம். எள்ளு வந்து எப்பவுமே வறுத்து நம்ம தனியாக தான் கொட்டி வைக்கணும். ஏன்னா இது கடைசியில் போட்டு தான் அரைக்க போகிறோம். அதனால தான் 2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு. வெந்தயமும் மிளகும் ஒரே மாதிரி வறுத்து ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கலாம். ஒரு 100 கிராம் அளவுக்கு உப்பு, கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு வந்து நல்லா வறுத்துருவோம். அதில் ஈரப்பதம் இல்லாமல் நல்லா வறுத்துக்கணும். பார்த்திங்கன்னா இதில் நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம பெருங்காயத்தை பொரித்து எடுத்துக்கலாம். பெருங்காயத்தையும் தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த குண்டு மிளகாய் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இதை வறுத்து எடுத்துப்போம். இந்த காஞ்ச மிளகாய் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நம்ம மேலே போடும் போது அப்படியே முழுசாக இந்த காஞ்ச மிளகாய் வந்து நமக்கு தெரியும். அந்த சாதம் கலரும் போது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து இந்த குண்டு மிளகாய் போட்டால் தான் நல்லாயிருக்கும். நம்ம அரைக்கும் போது நீட்டு மிளகாய் போட்டுக்கலாம். இது மேலே போடுறதுக்கு குண்டு மிளகாவை இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிட்டேன். இப்போ நீட்டு மிளகாய் நம்ம எண்ணெய் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதையும் வறுத்து எடுத்துக்கலாம். நான் வந்து இது 100 கிராம் மிளகாய் எடுத்திருக்கேன். பாருங்க, இந்த அளவுக்கு வறுத்து தட்டில் கொட்டிட்டு அதை ஆறட்டும். இப்போ வந்து நம்ம ஒரு 2-3 ஸ்பூன் நம்ம வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். விட்டுட்டு இந்த புளியில் இருக்கிற அந்த நார் இது எல்லாமே எடுத்துட்டு வச்சுருக்கிறேன். இதை வந்து நல்லா எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். நம்ம 1/4 கிலோ புளி எடுத்திருக்கேன். நான் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு நல்லா வந்து அதில் இருக்கிற கொட்டை இந்த மாதிரி நார் அது எல்லாமே க்ளீனாக எடுத்துடணும். நீங்கள் எடுத்துட்டு தான் இந்த மாதிரி வறுக்கணும். இந்த மாதிரி அடி பிடிக்க தான் செய்யும். அது அடி பிடிச்சாலும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே வந்து நம்ம கிண்ட இந்த மாதிரி இருக்கும். நம்ம வந்து கைவிடாமல் இதை கிண்டிக்கிட்டே இருக்கணும். நடுப்புற நமக்கு பத்தலை அப்படின்னா கொஞ்சம் வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் விட்டுட்டு நல்லா வந்து வறுப்படணும். புளியை வந்து இந்த மாதிரி நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கணும். இப்போ புளியை வந்து இந்த பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு புளி வந்து இந்த மாதிரி கிண்ணத்துலேயோ தட்டிலையோ எடுத்து வச்சு நல்லா ஆறணும். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், கொம்பு மஞ்சள் பார்த்திங்கன்னா
ஒரு 4-5 பீஸு. இந்த கடாய் புளி வறுக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம கொம்பு மஞ்சளை வறுத்து எடுத்துக்கணும். நான் மறந்துட்டேன், அதனால் இப்போ வந்து கடாயில் போட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டேன். அடுப்பை வந்து ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த கடலைப்பருப்பு, வேர்க்கடலை இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு பாதி வந்து நம்ம வந்து பொடியில் மேலே போடுறதுக்காக எடுத்து வச்சிடலாம். இப்போ எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக பொடிச்சு எடுத்துக்கலாம். முதல்ல பார்த்திங்கன்னா இந்த மஞ்சள் வந்து அரைச்சிக்கலாம். இப்போ இதில் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வெந்தயமும் மிளகும் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நைஸாக அரைக்கணும், அதனால் நான் இதெல்லாம் முதல்ல போட்டுட்டேன். இதில் வந்து மஞ்சள், மிளகு, அதுக்கப்புறம் வெந்தயம், பெருங்காயம் இது எல்லாமே போட்டு இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இந்த பருப்பு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு அதுலேயே இந்த மிளகாவும் சேர்த்துருவோம். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க இந்த புளி. இப்போ நம்ம இது எல்லாமே பொடிச்சிட்டோம். இதில் இந்த மஞ்சத்தூள் அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, மஞ்சள், பெருங்காயம் அது எல்லாமே கொஞ்சமாக இதில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் எள்ளு கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரு சுற்ற வேண்டியது தான். அவ்வளோதான். ரெடிமேடு புளியோதரை பொடி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது எல்லாமே நுணுக்கி எடுத்துட்டு நான் வந்து கடைசியில் இந்த பருப்பெல்லாம் கலந்து காட்டுறேன் உங்களுக்கு. நான் பாதி பருப்பு வந்து எடுத்து வச்சேன் இல்லைங்களா, அதை வந்து இதில் கலந்துக்கலாம். கலந்துட்டு இந்த காஞ்ச மிளகாய் இது வந்து இந்த காம்பு கிள்ளி போட்டுக்கலாம். வறுபட்டதுக்கு அப்புறமா இந்த காம்பை கிள்ளி இதை போட்டுடலாம். ரெடிமேட் புளியோதரை நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் அரைச்சி கலந்து எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம இதில் கடுகு போட்டு தாளித்து கொட்டிக்கலாம். ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து கடுகு சேர்த்துக்கலாம். இதுலேயே நம்ம கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை போட்டு நல்லா ஒரு வதக்கிக்கலாம். நம்ம இப்போ கருவேப்பிலையே இதில் கொட்டிக்கலாம். நம்ம இப்போ கருவேப்பிலை கொட்டினதுமே இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நீங்கள் ஒருத்தருக்கு மட்டும் சாப்பாடு கட்ட போகிறீங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிடுங்க. நல்லெண்ணெய் ஊற்றிட்டு இது வந்து ஒரு 1.5 ஸ்பூன் போட்டால் போதும். சூப்பரான ரெடிமேட் புளியோதரை பொடி வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் காலையில் எழுந்து சாதம் மட்டும் வடித்து இதை போட்டு ஒரு கலரி எடுத்துக்கிட்டு கிளம்பிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். நீங்கள் ஆஃபீஸ் போகிறதுனால சரி, ஸ்கூலுக்கு குழந்தைங்களுக்கு கட்டுறதுனாலும் இதுக்கு சைடிஷாக நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு அப்படி இல்லைன்னா காலிஃப்ளவர் அந்த மாதிரி ஏதாவது செஞ்சுக்கலாம். சூப்பரான ரெடிமேட் புளியோதரை பொடி வந்து இனிமேல் நம்மக்கிட்டே கிடைக்குது. நம்ம வெப்சைட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதில் வந்து நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். யாரெல்லாம் நீங்கள் வீட்டில் செய்யணும்னு நினைக்கிறீங்களா தாராளமாக செஞ்சுட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். ஒரு நாள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் தான் இதோட வேலையே. 1/2 மணி நேரம் நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு எடுத்து டப்பாவில் கொட்டி வச்சிங்கன்னா கிட்டத்தட்ட 2-3 மாதம் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இதே ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா 8-10 மாதம் வந்து யூஸ் பண்ணலாம். சூப்பரான இந்த புளியோதரை ரெடிமேட் பொடி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.